எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு டாபிக் எடுத்திருக்கேங்க. அதாவது எல்லா விமெனுக்கும் ஒரு அழகான கனவு இருக்கும் அவங்க மனசுக்குள்ளே. ஸோ என்னென்ன கனவு இருக்கும்? நம்ம குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், நம்ம குழந்தைங்களெல்லாம் நல்லா படிக்க வைக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு தனி வீடு, நம்ம நிறைய இடத்த சுற்றி பார்க்கணும், நம்ம ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த சொசைட்டியில் நம்ம ஒரு ரெஸ்பெக்டட் பர்சனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் எல்லா விமெனுக்கும் இருக்கும். கனவே இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. ஆனால் நம்மளுக்கிட்ட இருக்கிற ஒரு பணத்தோட பற்றாக்குறையோ, டைம் இல்லாமையோ, சப்போர்ட் இல்லாமல், ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் நிறைய விமன் அவங்களோட கனவை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே இந்த கனவெல்லாம் நிஜமாக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல் டூல் நம்ம ஆர்சிஎம் விமெனுக்கு கொடுக்குதுங்க. இந்த ஆர்சிஎம் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் விமெனுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு லிமிட்ஸே கிடையாது, எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம். நிறைய விமென் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணுற மாதிரி, ஹஸ்பண்டையோ அவங்க ஃபேமிலியை டிபெண்ட் ஆகிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்னும். ஆனால் அது எல்லாமே தவிடுபடி ஆக்கிறதுக்கு ஆர்சிஎம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு ஷாப்போ எதுவுமே வேண்டியதில்லை. நம்ம ஒரு சின்ன டீமை பில்ட் பண்ணுறோம், நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி அவங்களோட கை கோர்த்து அவங்களோடையும் சேர்ந்து நம்மளோட இன்கமும் நம்மளும் க்ரோ ஆக ஆர்சிஎம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குங்க. அப்புறம் இந்த பிஸ்னஸ் நம்ம வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். நம்ம ஃபேமிலியும் சரி, கரியரையும் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம ரொம்ப அழகாக நம்ம பிளான் மட்டும் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸை நம்ம வீட்டில் இருந்தபடியே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாங்க. இதனால் நம்ம நிறைய பீப்புளை மீட் பண்ணுறோம், அவங்களோட நம்மளுக்கு நல்ல ஒரு பாண்ட் வருது. இதனால் நம்மளோட பிஸ்னஸும் நல்லா வளருதுங்க. நம்மளோட யங் மதர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்களுக்கு காலையில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது, அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய யங் மதர்ஸ் யோசிக்கிறாங்க. குழந்தைங்களையும் பார்த்துட்டு நாங்களும் எப்படி இண்டிபெண்ட்டாக பண்ணலான்றது நிறைய யங் மதர்ஸ்க்கு இப்போ அந்த ஒரு கவலை இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் நம்ம ஆர்சிஎம் பிஸ்னஸ். இன்னொன்று நம்மளோட பர்சனல் க்ரோத்து இதில் டெவலப் ஆகுதுங்க. நம்ம நம்மளே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லா டெவலப் ஆகுது, நம்மளோட ஸ்கில்ஸும் நிறைய டெவலப் பண்ணிக்கிறோங்க. இந்த ஆர்சிஎம் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் மட்டும் செல் பண்ணுறதில்ல, நம்மளை செதுக்கி நம்மளை ஒரு செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம ஒரு இடத்துல நிலைநிறுத்திக்கிறோங்க. அதுக்கு ஆர்சிஎம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நிறைய ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்றத அழகாக ட்ரைனிங் செக்ஷனில் நம்மளுக்கு கிடைக்குது. நம்மளே ஒரு லீடராக வரோங்க, அந்த குவாலிட்டியும் டெவலப் பண்ணிக்கிறோம், பிஸ்னஸ் ஸ்கில்ஸும் கற்றுக்குறோம். இதனால் நம்ம ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவும் போல்டாகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கோம் நம்ம டீமுக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆர்சிஎம் நிறைய நேச்சுரல் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரிசார்ஜ், நியூட்ரிஷன், ஹெர்பல் ஹேர் ஆயில், நேச்சுரல் ஃபேஸ் வாஷ், க்ரீம்ஸோ, ஆயுர்வேதிக் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே நம்ம ஃபேமிலியோட ஹெல்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம விமென் இதில் சக்சீட் ஆகிறதுனால லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் நம்ம ஃபேமிலிக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் சொசைட்டியிலிருந்தும் கிடைக்குதுங்க. நம்ம நிறைய சக்ஸஸ் மீட்டுக்கு கூப்பிடுவாங்க, அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, கம்பெனி ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க. அப்போ யாராச்சும் நம்மளை மேடம் ஆர் லீடர்னு கூப்பிடும்போது, நம்மளோட ஓன் அச்சீவ்மெண்ட் பார்த்துட்டு இப்படி கூப்பிடும்போது அதில் வர ரெஸ்பெக்டும் ரெகக்னிஷனும் பார்த்திங்கன்னா உமனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அதில் நம்ம மட்டும் சக்சீட் ஆகாமல் நம்ம எப்படி இந்த இந்த ஆர்சிஎம் நம்மளை ஹெல்ப் பண்ணிச்சோ அதே இதோட
நம்ம இன்னொன்று ஒரு விமனையும் அப்லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வரணுங்க. ஸோ எப்போவுமே அது நம்ம மைண்டில் இருக்கணும். நம்ம தான் நம்ம டீமை உருவாக்கணும். அதே மாதிரி மற்ற விமனையும் நம்ம எப்படி சக்சீட் ஆகிறோமோ அதே மாதிரி அவங்களையும் சக்சீட் பண்ண வைக்க வேண்டியது நம்மளோட ஒவ்வொரு விமனோட ஒரு தலையாய கடமைங்க. இது ஒரு உமனோட சக்ஸஸ் தான் நிறைய விமனோட சக்ஸஸ்க்கு காரணமாக இருக்குங்க. ஆசியம்ன்றது ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லைங்க, அது ஒரு பிளாட்ஃபார்ம். ஒவ்வொரு விமனோட கனவுக்கு அது ஒரு பெரிய ஒரு நல்ல பிளாட்ஃபார்முங்க. ஸோ ஒரு விமனோட ட்ரீம் எப்படி ஒரு கோலாக மாறுதோ அந்த கோல் ரியாலிட்டிக்கு வரும்போது நம்ம அதோட சந்தோஷம் அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைக்குங்க. நம்ம பெரிய பணக்காரனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கணுங்க, ஒரு ஸ்மால் ஆக்ஷன் இருக்கணும். மிச்சது எல்லாமே ஆர்சிஎம் வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட்டுங்க. ஜே ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம்.